சென்னை மெரினா கடற்கரையில் மீளா துயில் கொண்டுள்ள மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இன்றும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கண் துஞ்சாமலும் அயராது உழைத்தும் மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்ததால் கோடான கோடி மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வழக்கம் போல் இன்றும் காலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திருமதி ப. வளர்மதி அம்மா நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏராளமானோர் அங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மக்களுக்கெல்லாம் தாயாக நின்று இன்றைய தினம் உறங்குகின்றார்கள். அவர்களை அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்துள்ளோம். 8 கோடி தமிழர்கள் வாழும் மனங்களில் அவர் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்ய போகிறோம் என்று தாயில்லா பிள்ளை போல் நாங்கள் கதறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தினம் சின்னம்மா அவர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் காட்டிய வழியிலே 1.5 கோடி கழக தொண்டர்கள் மனதார ஏற்றுக்கொண்டு எங்களை நல்லபடியாக வழிநடத்தி செல்லுமாறு சின்னம்மா அவர்களை கேட்டுக்கொண்டு அம்மா அவர்களுக்கு மனமாற அஞ்சலியை செலுத்துகின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் அம்மாவோடு தொடர்ந்து பணியாற்றிய மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் வழி அனைவரும் நடப்போம் என இந்த நேரத்தில் உறுதியெடுத்துக்கொண்டு கண்ணீர் மல்க இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறோம். அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இப்போ வந்திருக்கோம். ரொம்ப மன வேதனையோடு இருக்கோம். நாங்கள் அம்மா விட்டு சென்ற பணிங்க சின்னம்மா தொடர்ந்து செய்வாங்க. சின்னம்மா வழி நாங்கள் நடப்போம் அப்படின்னு உறுதி சொல்கிறோம். அம்மாவுக்கு அஞ்சலி செய்ய வந்திருக்கோம். சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொன்னபடி அவங்க வழியை நாங்கள் நடப்போம். நல்லா இனிமேல் செயல்படுவோம்.